ஓகே. வணக்கம். காலை வணக்கம். ஓகே. இந்த பதிவு நம்ம கை, கால் பிரச்சனைக்கு. அதாவது ரொம்ப பேருக்கு இந்த நெறைய பேர் ரொம்ப பேர் எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனை இருக்கும். ஏன்னா, நான் நல்லா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னீங்கன்னா, அது பொய். கண்டிப்பாக நீங்கள்லாம் வேலைக்கு போவீங்க, வீட்டில் வேலை செய்வீங்க. எல் நம்ம நடந்துக்கிட்டு தான் இருக்கோம் ஒவ்வொரு நாளும். ஸோ, உங்களுக்கு அந்த கால் பாதம் வலிக்கும், நரம்பு வலி. உங்களுக்கு தெரியுமா? நரம்பு தான் மெயினாக நம்மளுக்கு அந்த வலிங்களை கொடுக்கறது. நரம்பு, ஏன்னா அந்த நரம்பு தான் ரத்த ஓட்டம். இப்போ சொல்கிறாங்களா, வயசாகிடுச்சுன்னா ஏன்னா ரத்த ஓட்டம் குறைஞ்சிரும், ரத்த சூடு இருக்கிறதுனால தான் ஆடுறாங்க, ரத்த சூடு குறைஞ்சிட்டோன்னா அடங்கி தானே ஆகணும். அது உண்மை. அதுதான் நம்ம நரம்பு. ஸோ அந்த ரத்த ஓட்டம் சீராக இல்லாதனால தான் நம்மளுக்கு அவ்வளோ பிரச்சனைங்க. நம்ம நினச்சிக்கிட்டோம் இது என்னமோ வேறு பிரச்சனை, காலில் ஜல் இல்லை, எலும்பு வலி, எலும்பு பிரச்சனை. எனக்கு பொய்யுங்க அதெல்லாம். அதெல்லாம் உண்மை கிடையாது. ஏன்னா இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல கிடையாது. ஆனால் மெயின் ப்ராப்ளம் நம்மளுக்கு நரம்பு. ஏன்னா இப்போ ஹார்ட் இருக்குல்ல, நம்ம என்ன சொல்கிறோம், ஹார்ட்டில் அந்த நுணுக்கமான நரம்பு இருக்குது. ஹார்ட் பிளாக் வந்தால் எதுக்கு எல்லோரும் பயப்படுறாங்க? ஓகே, பிளாக் வந்துச்சுன்னா செத்துருவாங்க, 3 பிளாக் 4 பிளாக் இருந்தால் எப்போ வேணாலும் ஹார்ட் அட்டாக் வரும். அந்த மாதிரி அதே மாதிரி நரம்பு தான் நம்ம கெண்டைக்காலில் இருக்குது. அந்த ஹார்ட்டில் இருக்குது அந்த நுணுக்கமான சின்ன நரம்பு. அதே நரம்பு தான் நம்ம கெண்டைக்காலில் இருக்குது. அது ஹார்ட்டில் இருக்கிறப்ப நம்ம பயப்படுறோம். பிளாக் வந்துருச்சுன்னா ரத்த ஓட்டம் பிளாக்கு, அதுதான் பிளாக்கு, அதை உடைக்கணும், அதுக்கு இது செய்யணும் அது செய்யணும் அப்படின்னு பயப்படுறோம். ஏன் கெண்டைக்கல்லில் இருக்கிறப்ப அது நம்மளுக்கு தெரிய மாட்டேது பெருசாக? ஏன்னா அதை பற்றி யாரும் சொல்லலை, நம்மளுக்கு தெரியல. ஆனால் இப்போ நாங்கள் சொல்கிறோம், அதே நரம்பு தான் நம்ம கெண்டைக்கல்லில் இருக்குது. அதனால தான் அவ்வளோ பிரச்சனை நம்மளுக்கு வருது. நரம்பு வலி, கால் வலி, நடக்க முடியாமல் போகிறது, நரம்பு காலில் பொட்டச்சிக்கிட்டு ரத்தம் வர்றது, இது எல்லாம் இதுதான் பிரச்சனை. நான் பொய் சொல்ல கிடையாது, இது உண்மை. ஸோ நம்மளுக்கு அந்த ரத்தம் சீராக ஓடுனுச்சுன்னா, ஹார்ட்டில் ரத்தம் சீராக ஓடுனுச்சுன்னா பிளாக் இல்லைன்னா நம்ம பயப்பட மாட்டோம் தானே. அதே ஏன் நம்ம காலுக்கு நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம்? நம்ம கெண்டைக்கல்லில் தான் இருக்குது அந்த நரம்பு. அப்போ அதுக்கும் நம்ம அந்த வேலையை செஞ்சு தானே ஆகணும். உண்மையா இல்லையா? அதுதான் நம்ம செய்கிற தவறு. அப்போ நம்ம பெருசாக ஆட்டுக்கு கொடுக்குற மரியாதையே அந்த காலுக்கு கொடுக்கல. ஏன்னா நம்மளுக்கு தெரியல காலில் அந்த நரம்பு இருக்குன்னு. தெரிய வைக்கிறவங்க நான் இப்போ தான் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க நல்லா. இதை பற்றி கேட்கணும், எனக்கு புலனம் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் சொல்லித்தருவேன். அப்போ இதுக்கு என்ன செய்யணும் சிஸ்டர் அப்படின்னு கேட்குறீங்க. நான் தான் சொல்கிறேன்ல, லெக்கின்ஸு நான் போட்டு நடந்துன்றதெல்லாம் பார்த்தீங்க தானே என் வீடியோலாம். நான் நடக்க முடியாமல் வீல்சேரில் கடந்தது 1 வருஷம். இப்போ நான் நடக்கிறேன். 11 வயசுலேருந்து நான் நொண்டி நொண்டி நடப்பேன். எல்லாம் என்னை கேட்பாங்க, உங்களுக்கு ஒரு கால் கட்டையா அப்படின்னு. இன்றைக்கி என்னை அந்த கேள்வி யாரும் கேட்கல. ஏன்னா 11 வயசு, இப்போ எனக்கு 50 வயசு. இன்றைக்கி நான் நல்லா நடக்கிறேன், தாங்கி நடக்கலை, நொண்டி நொண்டி நடக்கலை, நல்லா நடக்கிறேன். காரணம் ஏன்? அந்த லெகின்ஸை நான் போட்டேன், அந்த ஸ்டாக்கினை நான் போட்டேன். என் நரம்பு சரியாகணுச்சு, என்னோடய பிரச்சனை தீர்ந்துச்சு. அப்போ இது ஒரு பெரிய உதாரணம் உங்களுக்கெல்லாம். டாக்டரால் கைவிடப்பட்ட நான், ஆப்ரேஷன் பண்ணால் மட்டும் தான் நீ நார்மலாக இருக்க முடியும்னு சொன்னாங்க. அது கூட 1% கன்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. இன்றைக்கி எனக்கு அன்றைக்கி ஒரு வருஷம் வீல்சேரில் இருந்தால் கூட யாராலையும் உதவி செய்ய முடியல, எந்த டாக்டராலையும் உதவி செய்ய முடியல. இது எங்கே வேணாலும் நான் தைரியமாக சொல்லுவேன். ஏன்னா என் கையில் ரெக்கார்ட் இருக்குது, நான் செக்அப் பண்ணது எல்லாமே. அதே மாதிரி ப்ரைவேட் கிளினிக்கும் என்னோடய ரெக்கார்ட் இருக்குது. நான் போய் காசு கட்டி யாராலையும் ஒன்றும் செய்ய முடியல. ஆனால் இந்த துணி என்னை காப்பாற்றுனுச்சு, இந்த லெகின்ஸ் என்னை காப்பாற்றுனுச்சு. இந்த ஸ்ட்ரோக்கின் எனக்கு ஸ்ட்ரோக் அடிக்க போகுது, காலெலாம் மறுத்துருச்சு. என்னை ஸ்ட்ரோக்லேருந்து காப்பாற்றி என்னை இன்றைக்கி நடக்க வச்சு இன்றைக்கி நான் நார்மலாக நடக்க வைக்கிது. 11 வயசுலேருந்து தாங்கி தாங்கி நடக்கிற அந்த பிரச்சனைலேருந்து மீண்டு நான் வந்துட்டேன். அப்போ அந்த துணி என்ன வேலை செஞ்சுச்சு? நம்ம ரத்த ஓட்டத்தை சீராக ஆக்குது, ரத்தத்தை சரியாக ஓட வைக்குது. சூடு, அதுதான் நம்ம சூட்டை எடுத்து தானே சூடு உடம்புக்கு அனுப்புது. அப்போ அந்த ரத்தம் சூடு ஆகுது. ரத்தம் சூடாகுனா பிளாக் உடையும், ஆட்டோமேட்டிக்காக ரத்தம் ஓடும். நம்ம ரத்தம் ஜில் ஜில்னு இருந்தால் தான் அந்த ரத்தம் பக்குவாகும், அதாவது பிளாக் ஆகும், கட்டி பிடிக்கும். ரத்தம் சூடாக இருந்துச்சுன்னா ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கும், சைக்கிள் ஈஸியாக பண்ணும். அதைத்தான் இந்த துணி செய்யுது நம்மளுக்கு. தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் வயசுன்றவங்க, நடக்க முடியாமல் கால் வலியில் இருக்கிறவங்க, இல்லை நடக்க முடியாமல் இருக்கிறாங்க, முட்டி வலி, ரொம்ப பேர் நானும் எங்கே போனாலும் பார்க்குறேன் இந்த மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் நம்ம போய்
நான் வந்து எனக்கு அந்த டைம் இல்லை, நான் வெளியே போகிறதுனால. அதனால் நான் யார்கிட்டையும் சொல்கிறது, இந்த மாதிரி பப்ளிக் சோஷியல் மீடியாவில் தான் நான் போகிறேன், எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு. அப்போ நீங்கள் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அதோட பெனிஃபிட்டு. நீங்கள் தெரியணுன்னா கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி தருவேன். என்னோடய புலனை நான் முன்னுக்கு போடுறேன். சந்தனா ரவாங்கன்னு பேசுகிறேன். நீங்கள் எவ்வளோ தூரம் இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நம்ம கையில் சிஸ்டம் இருக்குது. இந்த சிஸ்டம் நம்மளுக்கு எல்லா உதவியும் செஞ்சு தருது. நீங்கள் எனக்கு புலனம் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் எல்லாத்துக்கிட்டேயும் இது ஒரு வேண்டுகோளாக கேட்குறேன், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு இந்த விஷயம் போய் சேரட்டும். நன்றி, வணக்கம். எல்லோரும் எப்போதுமே நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.